அக்கா, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு. ஆபாச பேச்சாளர்னு பேர் எடுத்தவரு நீங்க இருக்கீங்களே அதே கட்சியில தான் இருக்கிறாரு. நைட்டு 11 மணிக்கு மேல ஃபேஸ்புக்ல பொண்ணுங்க கிட்ட போயிட்டு பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ், பிரெஞ்சுல என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்வி கேட்டவர் அங்கதான் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு இவரு ஒருத்தவங்க கூட சுத்துறாரு, வீட்டுல பொண்டாட்டிய பார்க்க மாட்டாரு, பிள்ளைங்களை பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்களே. பெண்களுக்கு பாதுகாப்பு இவர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்களே. உங்க கட்சியில தானே இவ்வளவு பேசுறவனு இருக்கான். அதை முதல்ல நீங்க பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சென்னை அரவிந்தா இல்லைன்னா பாண்டிச்சேரி அரவிந்தாவுக்கு போங்க. இலவசமா ஏழைகளுக்கு கண் சிகிச்சை முகாம் நடத்துறாங்களாம். நீங்களும் ஒரு ஏழைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாவே கைட்டு கிளீன் பண்ணி மாட்டுவாங்க. இல்ல என்கிட்ட பணம் இருக்கு பார்த்து திமுறா கூட போனீங்கன்னா கூட நல்லா தான் பாக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் நல்ல ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிங்க. நீங்க நிக்கிறது ஒரு கண்ணாடி முன்னாடி, சரியா? அந்த கண்ணாடியில நீங்க மட்டும் தெரியல, உங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு. அதை மறைச்சிட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் விலகி பாருங்க, அப்பதான் தெரியும். புரியுதா? அதை விட்டு 24 மணி நேரமும் நான் உனக்கு எதிரா நிக்கிறேன் இன்னும் பாரு. அந்த ஆள் டெபாசிட் கூட வாங்குவான், நீ அது கூட வாங்க மாட்ட. கேஸ் மூலமா டெபாசிட் பணம் தான் போகும் உனக்கு. பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாராம், போய் நின்னுக்கு போ.